ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி ஃபினான்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிரோதா கைட் ஆப்பில் நீ ஏதாவது கம்பெனியோட ஷேர்ஸோ இல்லை ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஏன்னா இந்த மெத்தடில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை வந்து எப்படி பை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா புதுசாக வந்தவங்களுக்கு இந்த ப்ராசஸ் எல்லாம் தெரியாது. ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் இன்கேஸ் ஜிரோதா கைட் ஆப் ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி ஹோம் பேஜில் இருப்பீங்க, வாட்ச் லிஸ்ட்டில். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனியோட ஷேரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோன்னே மேலே சர்ச் இருக்கும். நீங்கள் என்ன ஷேர் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஷேரை வந்து ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணுங்கள். நான் ஃபார் எக்ஸாம்பிள் இசாஃப் பேங்க் இருக்குது இல்லையா, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், அதை வந்து நான் பை பண்ணணும்னு நினைக்கிறேன். அதோட பேரை மேலே சர்ச் பண்ணோன்னே எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்துருச்சு. என்எஸ்சியில் காட்டுது, பிஎஸ்சியில் காட்டுது. அதாவது 2 தடவை காட்டும், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நீங்கள் ரெண்டில் எதை வேணால் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். ஏன்னா 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்குது இந்தியாவில், நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ ரெண்டுலேயுமே லிஸ்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, 2 மார்க்கெட் இருக்குது இந்தியாவில் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ரெண்டுலேயும் ஒரே கம்பெனி லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ எதை வேணால் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பை அண்ட் செல்னு டேரெக்டாக சிம்பிளாக வந்துடும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி எல்லா அனலைஸும் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக பை பண்ணணும் அப்படின்னா பை அண்ட் செல் இருக்கும், பை கொடுங்க. எத்தனை குவான்டிட்டி வாங்க போகிறீங்கன்னு ஃபஸ்ட் அடிங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு குவான்டிட்டி அடிக்கிறேன். குவான்டிட்டி அடிச்சிட்டிங்க. ஸோ மேலே ரெகுலர் செட் பண்ணிக்கிங்க, குவான்டிட்டி 1. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேயும் வச்சுக்கலாம், லிமிட்லேயும் வச்சுக்கலாம். மார்க்கெட்டில் வச்சிங்கன்னா சிம்பிளாக இருக்கும். ஸோ காம்ப்ளிகேட் பண்ண வேணாம். மார்க்கெட் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு கீழே இன்ட்ராடே இருக்கும், லாங் டேர்ம் இருக்கும். இன்ட்ராடே அப்படிங்கிறது ட்ரேடிங் மறந்துடுங்க, லாங் டேர்ம் கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னு காட்டுது. 32.76 ப்ளஸ் 0.03 அப்படிங்கிறது சார்ஜஸ். என்கிட்ட இருக்க பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 249. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. நான் ஸ்வைப் டு பை கொடுக்குறேன். ஸோ ஒரு காசன் மெசேஜ் வருது. சில டைம் இந்த மெசேஜ் வந்து வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ப்ரொசீட் கொடுங்க. கம்ப்ளீட்டட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ ஆர்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டர் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இசாஃபில் நான் ஒரு ஸ்டாக் வாங்கியிருக்கேன், கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நான் போர்ட்ஃபோலியோ போனேன் அப்படின்னா பொசிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இசாஃப் வந்திருக்கும். நீங்கள் ஹோல்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்திருக்காது, நாளைக்கு தான் இங்கே காட்டும். பொசிஷன் போனீங்க அப்படின்னா அதில் வந்து ஷோ ஆகும். இசாஃப் வந்து ஒரு குவான்டிட்டி இருக்குது, நாளைக்கு வந்து ஹோல்டிங்ஸில் ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த வித கம்பெனி உங்களுக்கு வாங்கணுன்னாலும் இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம், எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஓகேவா. ஸோ இன்னொரு கம்பெனி வாங்கணும் அப்படின்னா எனக்கு பட்டேல் இன்ஜினியரிங் வாங்கணும்னு வச்சுக்கலாம். ஓகேவா, பட்டேல் இன்ஜினியரிங். ஸோ என்எஸ்சியில் வந்துருச்சு, பிஎஸ்சியில் வந்துருச்சு. நான் போன ஸ்டாக் பார்த்தீங்கன்னா என்எஸ்சியில் வாங்கினேன், இப்போ பிஎஸ்சியில் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணி பை கொடுக்குறேன். குவான்டிட்டி அதே ஒரு குவான்டிட்டி தான். ப்ரைஸ் மார்க்கெட்டில் விட்டேன். இன்ட்ராடேவா லாங் டேர்ம் கொடுத்துட்டேன். கீழே ஸ்வைப் டு பை கொடுக்குறேன். மறுபடியும் ஒரு காசன் மெசேஜ் வருது, ப்ரொசீட் கொடுத்துட்டேன், கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் வாங்கிக்கலாம். போர்ட்ஃபோலியோ போகிறேன், பொசிஷனில் பார்த்தீங்கன்னா பட்டேல் இன்ஜினியரிங் ஒரு குவான்டிட்டி வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கம்பெனியோட ஷேர்ஸை வந்து பை பண்ணணும். ஓகேவா. ஸோ எப்படி செல் பண்ணணும்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட் போனீங்க அப்படின்னா ஜிரோதா கைட் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் எல்லா வீடியோவுமே பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட எல்லா டாபிக்ஸுமே நம்ம கவர் பண்ணியிருப்போம். செக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.